வாங்க வாங்க. சொந்தக்காரர்கள் எனும் சூனியக்காரர்களை பற்றி பார்ப்போமா? நானும் காலையில எந்திரிச்ச உடனே நல்லத பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா எங்க வர்றாய்ங்க? இன்னைக்கு என்ன பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, "என்ன இப்படி ஒரு சுத்து பெத்துக்கிட்டே போறேன்னு, குண்டாயிட்டே போறேன்னா, ஏன் உனக்கு நான் செக்ஷன் பண்ணி குழந்தை பெத்தது தெரியாதா? மதர் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியாதா?" அப்படின்னு கேட்கணும்னு வாய் வந்துச்சு. ஆனா கேட்க முடியாதே. ஏன்னா சொந்தக்காரைங்க. போய் சூனியம் வச்சுருவாய்ங்க. இதோடையாவது சும்மா போயிருந்திருக்கலாம். இல்லையே, உடனே என் புருஷனை பார்த்து, "என்னப்பா இளைச்சிக்கிட்டே போறீங்க? ஏன் கூப்பிட்டு போய் சோறு போடேன்." அதெல்லாம் போட மாட்டேன். வாயில மட்டும் நல்லா வடை சுடுவேன். இதையும் கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா கேட்க முடியாதே. ஏன்னா சொந்தக்காரைங்க. இதே ஆளு, இதே வாய். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவ பார்த்து கேட்டுச்சு. என்ன தெரியுமா கேட்டுச்சு? "ஏன் உன் பிள்ளைக்கு நீ சோறே போடுறது இல்லையா? இப்படி அழைச்சிக்கிட்டு போகுது. பார்க்க பொண்ணு மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்க வேணாமா? வயசு பிள்ளை இப்படியா இருக்கிறது? நல்ல டாக்டரா பார்த்து நல்ல சத்து டானிக்கா வாங்கி கொடு. அப்பதான் நல்லா பொண்ணு மாரி இருக்கும்." அப்படின்னு சொன்னுச்சு. இப்ப வந்துட்டு நான் குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போகுது. என்ன வாயி, என்ன உருட்டு. உடனே நான் என் தாய்க்கு ஒரு ஃபோனை போட்டு, "இன்ன மாரி இன்னென்ன மாரி நடந்துச்சு" அப்படின்னு நான் சொன்னேன். "இங்க மட்டும் இவ்வளோ வாய் பேசுற, அங்கேயே கேட்டுட்டு வந்திருக்கலாமே" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "ஐயையோ! நம்ம தான் கேட்காம வந்துட்டோமோ, இனிமே கேட்குறோமா?" அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா பதறிக்கிட்டு, "ஐயையோ! அப்படிலாம் கேட்டுக்கிட்டு வச்சிராத. 1000 இருந்தாலும் அவைங்க நமக்கு சொந்தக்காரைங்க. நாவடக்கம் தேவை. பொம்பள பிள்ளை இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. நீ அப்படிலாம் போய் பேசிறாத. இவைங்களுக்கு மத்தியில உசுரோட வாழ்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாரத்துக்கு 4 தடவையாவது அடுப்புல பால் பொங்கிருது. இத தொடச்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதா இருக்கு." சரி வாங்க, 10:30க்கெல்லாம் மீட்டிங் இருக்கு. அடுப்பு வேலைய முடிச்சுப்புட்டு போய் லாகின் பண்ணுவோம். பாய்.